கபிலனுக்கு அப்பா கிடையாது. அவன் அம்மா தான் அவனை வீட்டு வேலை செய்து வளர்த்தாள். சிறு வயதிலிருந்தே வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கபிலனுக்கு இருந்ததால் கபிலன் நன்றாக படிக்கத் தொடங்கினான். அவன் விரும்பியவாறே பிஏ படிக்க வாய்ப்பும் கிடைத்தது. கல்லூரியில் கபிலன் அபர்ணா என்கிற பெண்ணை ஒரு தலையாக காதலித்தான். அபர்ணாவிற்கும் கபிலன் மேல் காதல் வரத் தொடங்கியது. 2 பேரும் அவர்களின் காதலை அவர்கள் வீட்டில் தெரிவித்தனர். ஆனால் கபிலன் வசதி இல்லாத பையன், தந்தையும் கிடையாது. குடும்ப பொறுப்பு அனைத்தையும் கபிலன் மட்டுமே பார்க்க வேண்டும் என்று என்னென்னமோ காரணம் சொல்லி அபர்ணாவோட காதலுக்கு அவர்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கவில்லை. அபர்ணாவும் வேறு வழி இல்லாமல் வீட்டில் பார்த்த பையனுக்கு கழுத்தை நீட்ட வேண்டியதாயிற்று. அதை தாங்கிக் கொள்ள முடியாத கபிலன் இன்னும் நன்றாக படிக்கத் தொடங்கினான். ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது. கை நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பித்தான். நாட்கள் ஓடியது. கபிலனுக்கு திருமண வயதும் வந்தது. கபிலனின் அம்மா கபிலனை அவன் அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் கபிலனுக்கு அதில் விருப்பமில்லை. கபிலனோட அத்தை பொண்ணு ஒரு கிராமத்து வாசி. 12ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறாள். சிட்டி லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அவள் மாடனாக இருக்க மாட்டாள். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவளை அறிமுகப்படுத்தும் போது அவளுக்கு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச வருமோ என்னமோ என்ற அச்சத்தில் கபிலன் தன் அத்தை மகளை திருமணம் செய்து கொள்ள தயங்கினான். ஆனால் தன்னுடைய அப்பா இறந்ததற்கு பிறகும் கூட தன் அம்மா வேறு ஒரு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் கபிலனை வீட்டு வேலை செய்து சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளர்த்தாள். அதனால் கபிலன் தன் தாய்க்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நன்றாக பார்த்து கொண்டான். வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட ஆடம்பரமாகவே வாழ்ந்து வந்தான் கபிலன். அப்படிப்பட்ட தாயின் மனதை புண்படுத்த வேண்டாம் என்பதற்காக கபிலன் தன் அத்தை மகளை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டான். திருமணமும் நடந்து முடிந்தது. கபிலன் தன் அத்தை மகள் ஆர்த்தியிடம், நான் சின்ன வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். எங்கள் அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நான் எங்கள் அம்மா பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு வசதியாக வாழணுங்கிற ஆசை இருக்குது. இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த வசதி வாய்ப்பு நம்மளால் அனுபவிக்க முடியாது. அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும். நீ ஒரு வேலை ஆசைப்பட்டா நாம் 2 பேரும் 3 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம். அதை கேட்ட ஆர்த்தி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, அத்தையை கிட்ட எல்லாமே சொன்னாங்க. ஆர்த்தி பேசியதை கேட்ட கபிலன் உடனே, நீ இதை எப்படி எடுத்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டியே. அதற்கு ஆர்த்தி, மாமா, இப்போ நாம் கணவன் மனைவி, இனிமே உங்கள் இஷ்டம்தான் ஏன் இஷ்டம். உடனே கபிலன் மகிழ்ச்சியில் ஆர்த்தியை மெல்ல தழுவ ஆரம்பித்தான். இருவருக்கும் இடையே திருமண வாழ்க்கை நன்றாகவே போய்கொண்டிருந்தது. 6 மாதங்கள் கழித்து ஆர்த்தி கர்ப்பமானாள். தான் கர்ப்பமானதை தன் கணவன் கபிலனிடம் முதலில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அன்று இரவு இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் தயார் செய்து தன் கணவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. காலிங் பெல் சத்தம் கேட்டது. ஆர்த்தி வேகமாக சென்று கதவை திறந்தாள். மாமா, வாங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதை கேட்ட கபிலன், அப்படி என்ன முக்கியமான விஷயம், சொல்லி கேட்போம். அதற்கு ஆர்த்தி, மாமா, நாம் இப்போ அப்பா அம்மா ஆக போகிறோம். அதற்கு கபிலன், என்னது, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? உடனே ஆர்த்தி, இல்லை மாமா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அத்தைக்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ அம்மா கிட்ட ஒன்றும் சொல்லலை. உடனே ஆர்த்தி, ஏன் அப்படி சொல்கிறீங்க? எங்கள் அம்மா உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தானே, நாம் 2 பேரும் 3 வருஷம் கழித்து தானே குழந்தை பெற்றுக்கிறலான்னு இருக்கோம். அதற்கு ஆர்த்தி, உங்கள் அம்மா என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க தான். அதுக்காக வீட்டோட முதல் வாரிசை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? உடனே கபிலன், அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆர்த்தி, நமக்கு இப்போ வேண்டாம். அதற்கு ஆர்த்தி, இல்லை மாமா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இது நமக்கு முதல் குழந்தை வேற. உடனே கபிலன், ஆர்த்தி, நான் சொன்னது தான், நாளைக்கு ரெடியாரு, நாம் போய் கழிச்சிட்டு வந்துடலாம். மறுநாள் காலை கபிலன் மருத்துவரின் அறிவுரைப்படி
ஆர்த்திக்கு கருக்கலைப்பு செய்து வீடு திரும்பினான். ஒரு வாரத்திற்கு பிறகு அபர்ணாவின் அத்தை மரகதம், என்னம்மா சாப்பாடு அப்படியே இருக்கு, நீ ஒன்றும் சாப்பிடலையா? ஏன் உன் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு? ஆளு மெலிஞ்சுக்கிட்டே போகிற கொஞ்ச நாளா? நீ சரியில்லையே, உன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அதற்கு ஆர்த்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. உடனே மரகதம், ஆர்த்தி நீ கர்ப்பமாக இருக்கியா? அதற்கு ஆர்த்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, சாதாரண வயிற்று வலிதான். அறைக்குள் நுழைந்த ஆர்த்தி, மாமா நான் 2-3 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். அத்தை கர்ப்பமாக இருக்கியான்னு சந்தேகப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க. என்னால் இதுக்கு மேலே நடந்ததை மறக்க முடியாது. இப்போ நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா ஏன் எதுக்குன்னு என்னை கேட்பாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால் இப்போ நீ போக வேண்டாம். கபிலன் சொன்னதை ஏற்க முடியாமல் ஆர்த்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டாள். அறையில் இருந்து சத்தம் வருவதை கேட்டு அறைக்குள் நுழைந்த மரகதம், என்னப்பா 2 பேருக்கு இடையில ஏதாவது சண்டையா? உங்கள் சத்தம் வெளியில் வர கேட்குது. என்ன பிரச்சனை? என்னம்மா, எதா இருந்தாலும் சொல்லு. அதற்கு ஆர்த்தி, கணவன் மனைவி எங்களுக்கிடையே 1000 சண்டை சச்சரவு வரும் போகும். இதையெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதற்கு மரகதம், பாருடா உன் பொண்டாட்டி என்ன எப்படி பேசுகிறான்னு. உடனே கபிலன் கோபத்தில் ஆர்த்தி கன்னத்தில் அறைந்தான். கபிலனின் செயலால் மனமுடைந்த ஆர்த்தி தன் தாயின் வீட்டிற்கு சென்றாள். ஆர்த்தியின் அம்மா, என்னம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க? மாப்பிள்ளை வரலையா? அதற்கு ஆர்த்தி, இல்லைம்மா, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் நான் கிளம்பி வந்தேன். ஒரு வாரத்திற்கு பிறகு ஆர்த்தி தன் தாயிடம் தன் வீட்டில் நடந்ததை சொன்னாள். அதற்கு ஆர்த்தியின் அம்மா, சரி நீ கொஞ்சம் மாப்பிள்ளைக்கிட்ட விட்டு கொடுத்து போமா. ஆர்த்தி தன் மாமா தன்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டார் என்று நினைத்தாள். ஆனால் கபிலன் அதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. இதனால் மனமுடைந்து அழுது கொண்டிருந்த ஆர்த்திக்கு அத்தை மரகதம் தொலைபேசியில் அழைத்து, ஏமா உங்கள் வீட்டுக்கு போய் 2 வாரம் ஆச்சு, நீ எப்போ இங்கே வர்ற? அதற்கு ஆர்த்தி, நான் நாளைக்கு கிளம்பி வர்றேன் தான். ஆர்த்திக்காக அவளுக்கு பிடித்தமான அனைத்தையும் கபிலன் வாங்கி வைத்திருந்தான். அன்று இரவு கபிலன் ஆர்த்தியிடம், நாம இது மாதிரி ஒன்றா இருந்து எவ்வளவு நாளாச்சு? உடனே ஆர்த்தி கபிலன் கையை தட்டி விட்டு, மாமா எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கபிலன், இதுக்குத்தான் உன் பக்கத்தில் நான் வர்றதே இல்லை. உடனே ஆர்த்தி, ஒரு நிமிஷம், நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. மாமா, நான் திரும்பவும் கர்ப்பமானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாத்திரை கொடுத்து அதை களைச்சிடலான்னு சொல்லுவீங்க. என்னால் இனி அது மாதிரி பண்ண முடியாது. ஏற்கனவே என் குழந்தைய களைச்சிட்டுமே என்கிற குற்ற உணர்ச்சியில் நான் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கலைன்னா கூட பரவாயில்ல, என் தாய்மை உணர்வை கூடவா உங்களால் புரிஞ்சுக்க முடியலை? எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஃபெர்டிலிட்டி சென்டரை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு கடவுளாக பார்த்து ஒரு செல்வத்தை கொடுத்தாரு, அதை நம்மளால் நல்லா பார்த்துக்க. ஆர்த்தி பேசியதை கேட்டு கோபமடைந்த கபிலன் அறையில் இருந்து வெடுக்கென்று சென்றான். ஆர்த்தி தன் அத்தையின் அறையில் தூங்க சென்றாள். காலப்போக்கில் ஆர்த்தி அதையே பழக்கமாக்கி கொண்டாள். மரகதமும் ஆர்த்தியிடம் எதை பற்றியும் கேட்கவில்லை. ஆர்த்தியின் இது போன்ற நடவடிக்கையால் கோபமடைந்த கபிலன் ஆர்த்தியை விவாகரத்து செய்ய முடிவு செய்தான். ஓரிரு மாதங்களுக்கு கபிலன் ஆர்த்திக்கு விவாகரத்து விண்ணப்பம் அனுப்பி வைத்திருந்தான். அதை பார்த்த ஆர்த்திக்கு இதயமே நின்று போய்விட்டது. கபிலனை பார்த்து, நீங்கள் எதுக்காக என்ன விவாகரத்து பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதற்கு கபிலன், நீ எனக்கு நல்ல மனைவியாக நடந்துக்கல. அதற்கு ஆர்த்தி, ஓ அப்படியா? நீங்கள் உங்கள் அம்மா மேலே வச்சிருக்கிறதுக்கு பேர் அன்புனா நான் என் குழந்தை மேலே வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? அப்போ நீங்கள் என்ன இவ்வளவு நாளாக சதை பிண்டமாக தான் பார்த்துருக்குறீங்க. நல்ல தாம்பத்தியம் என்பது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருத்தரோட உணர்வுகளை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தாங்க இருக்குது. இப்படி ஏன் வாழ்க்கை, ஏன் குடும்பம், ஏன் அம்மான்னு தன்னை மட்டுமே யோசிக்கிறதுல இல்லை. இப்போ வரைக்கும் இந்த விவாகரத்து விண்ணப்பத்தில் கையெழுத்து போடக்கூடாதுங்கிற பிடிவாதத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் பேசினதை கேட்டதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை.
உங்களுக்கு இப்போ கையெழுத்து தானே வேணும், வாங்கிக்கோங்க. நல்ல வேலை உங்கள் காதலி உங்களை கல்யாணம் பண்ணிக்கல என்று சொல்லி அழுகையுடன் கால் போன போக்கில் அங்கிருந்து சென்றாள் ஆர்த்தி. இது போன்ற நிகழ்வுகள் பலரது வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குதா? கமெண்டில் மறக்காமல் தெரிவியுங்கள்.